வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கார்த்திகை பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற கஜவாகன சேவையும் சர்வபூபால வாகன சேவையும். கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலய கார்த்திகை ஹோம பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் புறப்பாடு. உபயநாச்சியார்களுடன் அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ நரசிம்ம சுவாமி. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில் கார்த்திகை தீபத் திருவிழா ஸ்ரீ துர்க்கையம்மன் உற்சவத்துடன் துவக்கம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் நடைபெற்று வரும் கார்த்திகை பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக நேற்று தாயாருக்கு கஜவாகன புறப்பாடும், இன்று காலை சர்வபூபால வாகன திருவீதி உலாவும் விமர்சையாக நடைபெற்றன. முன்னதாக திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்திலிருந்து லக்ஷ்மி காசு மாலையை திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு CH வெங்கைய சௌத்ரி ஆலயத்தின் வழியே அதிகாரிகள் உடன் வர சுமந்து வந்தார். பிறகு கேடயத்தில் வைத்து 2 குடைகள் பிடித்தபடி மாட வீதியில் ஊர்வலமாக சுமந்து வந்தனர். கோயில் யானை நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு CH வெங்கைய சௌத்ரி மற்றும் அதிகாரிகள் உடன் வர மாட வீதியை சுற்றி வந்தனர். பிறகு காசு மாலையை வாகனத்தில் வைத்து திருச்சானூருக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு கோயில் எல்லை முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு, கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி ஆகியோர் காத்திருக்க ஸ்ரீ லக்ஷ்மி காசு மாலையை முதலில் அறங்காவலர் குழு தலைவரும், பிறகு கூடுதல் செயல் அலுவலரும், பிறகு இணை செயல் அலுவலர் திரு வீரபிரம்மம் ஆகியோரும் சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். இதையடுத்து ஸ்ரீ லக்ஷ்மி ஹாரத்திற்கு கோயில் முன்பு உள்ள மண்டபத்தில் அர்ச்சகர்கள் சம்பிரோக்ஷணம் செய்து விசேஷ பூஜைகளை நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து லக்ஷ்மி காசு மாலையை சப்பரத்தில் அலங்கரித்து வைத்து திருக்குடைகள் பிடித்தபடி மாடவீதியில் உலா வந்தனர். பின்னர் கோயிலை அடைந்ததும் அனைவரின் சங்கல்பத்துடன் தாயாருக்கு அணிவிக்கப்பட்டது. நேற்று சூரியன் மறைந்ததும் வண்ண மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த ஆலயத்தில் தங்க கஜவாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை அமர்த்தி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. செல்வ திருமகளுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி தொப்பாரம் கிரீடமும் காதணிகளோடு கற்கள் பதித்த ஆரங்களும் அணிவித்து லக்ஷ்மி காசு மாலை பூட்டி மலர் மாலைகள் சூட்டி விசேஷமாக அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தியும் புல்லாக்கும் மின்ன அபயமும் வரதமும் காட்டி சர்வாபரண பூஷிதையாக ஸ்ரீஹரி பத்தினி தனக்கு பிரியமான கஜத்தின் மீது அமர்ந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். கோயில் யானைகள் பாதுகாவலர்கள் முன்னே செல்ல ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாயாரை சுமந்து கொண்டு வாகன மண்டபத்திலிருந்து வெளியே வந்தனர். 2 குடை சேவையோடு தாயார் திருக்காட்சி தந்தருள கேரள செண்டை மேளங்கள், பல்வேறு மாநில கலைக்குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள், பெண்களின் கோலாட்டங்கள் முன்னே செல்ல மாட வீதியில் தாயாரின் கஜவாகன புறப்பாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. யானை வாகனத்தின் மேல் அமர்ந்து வந்த தாயார் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாராயணம் செய்து வழிபட்டனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி உலா வந்த ஸ்ரீஹரி பத்தினிக்கு எண்ணற்ற பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி மனமுருக வேண்டி தரிசித்தனர். இன்று காலை வாகன மண்டபத்தின் முன்பு கலைஞர்கள் நாட்டியம் ஆடியபடி இருக்க திரை விலக்கப்பட்டதும் சர்வபூபால வாகனத்தில் உற்சவர் தாயார் திருக்காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பலவித ஆபரணங்களோடு திருமுடியில் சாயக்கொண்டை கிரீடமும் மயிர்பீலியும் தாங்கி காளிங்க நர்த்தன கண்ணனாக அபயம் காட்டியபடி விசேஷ அலங்காரத்தில் உற்சவர் தாயார் அருள்பாலித்தார். வாகன மண்டபத்திலிருந்து வெளியே வந்த ஸ்ரீ பத்மாவதி தாயார் முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் ஆகியோர் பாராயணம் செய்து வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து மாடவீதியில் உலா வந்த உற்சவர் தாயார் முன்பு பல்வேறு கலைஞர்களின் நாட்டியங்கள், கோலாட்டங்கள், பலவித நடனங்கள் முன்னே சென்றபடி அரங்கேறின. ஏராளமானோர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சர்வ பூபால வாகனத்தில் உலா வந்த உற்சவரை பக்தி பரவசத்துடன் சேவித்தனர். வீதி உலா முடித்து மீண்டும் வாகன மண்டபத்தை அடைந்தார் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயார்.
கபிலதீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை ஹோம பூஜைகளின் ஒரு பகுதியாக தெய்வ திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. சிவாலய வளாகத்தின் மேடை மீது ஸ்ரீ பிரியாவிடை சமேதராக உற்சவர் ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமியையும் அருகே ஸ்ரீ காமாட்சி அம்பாளையும் சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க சிவாச்சாரியார்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு கலசங்களை பிரதிஷ்டை செய்து கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட நிகழ்வுகளோடு திருமண வைபவத்தை துவக்கினர். அபயம் காட்டியபடி வெண்பட்டும் பலவித ஆபரணங்களும் அணிந்து சுவாமி திருக்காட்சி தந்தருள பூச்சடையும் புதுப்பட்டுச் சேலையும் அணிந்து நின்றபடி அருள்மிகு காமாட்சி அம்பாளும் அருள் புரிய தெய்வங்களுக்கு கங்கணதாரணம், யக்னோபவீதம் சாற்றுதல் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்ததும் மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் மந்திர உச்சாடனங்களோடு மாங்கல்ய பூஜை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க அருள்மிகு காமாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து அட்சதை தூவி கல்யாண கோலத்தில் அருள்பாலித்த ஆதி தம்பதிகளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்கருக்கு புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்திலிருந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் கேடயத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ தெள்ளிய சிங்கரை எழுந்தருளச் செய்து ஊர்வலம் புறப்பட்டனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். இரு குடைகள் பிடித்தபடி உற்சவ மூர்த்திகளை மாட வீதியில் வலம் வரச் செய்தனர். சர்வாபரண பூஷிதனாக எம்பெருமான் திருக்காட்சி தந்தருள தங்க ஒட்டியானங்களும் கிரீடங்களும் அணிந்தபடி உபயநாச்சியார்கள் சுவாமியின் இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். ஏராளமான பக்தர்கள் வீதி உலா வந்த தெய்வங்களை தரிசிக்க பிரபந்ததாரர்கள் ராமானுஜ நூற்றந்தாதி பாசுரங்களை சேவித்தபடி உடன்வர வேத கோஷ்டியினர் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்தனர். பிறகு உலா முடித்து கோயில் முன்பு எழுந்தருளிய உற்சவ மூர்த்திகளுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோயில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் துவக்கமாக நகர காவல் தெய்வமான ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகத்துடன் உற்சவம் துவங்கியது. கோயில் வளாகத்தில் ஸ்ரீ துர்காதேவியை சிம்ம வாகனத்துடன் சுதை சிற்பமாக விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். மலர்பிரபை வாகனத்தில் கொலுவிருந்த உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி காசு மாலைகள், பலவித தங்க ஆபரணங்களோடு கற்கள் பதித்த கிரீடம் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ துர்க்கைக்கு தூபதீபம் காட்டி நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் மந்திரங்கள் ஓதியபடி துர்காதேவிக்கு அர்ச்சனையும் நடைபெற்றது. 4 திருக்கரங்கள் கொண்டு சங்கு சக்கரமும் ஏந்தியபடி காட்சி கொடுத்த தேவிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவரை ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் பின்தொடர நுழைவு வாயில் ஆராதனையோடு அம்பிகையை வெளியே அழைத்து வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கோயில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த சப்பரத்தில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்து மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் தொடங்கியதும் ஸ்ரீ துர்க்கை அம்மனின் திருவீதி புறப்பாடு துவங்கியது. மழை மற்றும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் வீதி உலா வந்த அருள்மிகு துர்க்கை அம்மனோடு ஊர்வலமாக சென்று வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் ராஜகுருவாகவும் ஆதிகால தர்மகர்த்தாவாகவும் இருந்த ஸ்ரீ தாததேசிகனுக்கு சாற்று முறை உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ரத்ன அங்கி அலங்காரத்துடன் தாயார்கள் சமேதராக அருள்பாலித்தார். முன்னதாக ஆலய உள் வளாகத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரையும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளையும் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்தனர். ரத்ன அங்கி அலங்காரத்தோடு சுவாமியும் பச்சை பட்டுடுத்தி கொண்டு சர்வாபரணங்களுடன் பெருந்தேவி தாயாரும் மஞ்சள் பட்டு சேலைகள் மற்றும் ரத்தன கிரீடங்கள் அணிந்தபடி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களும் விசேஷ அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருளினர்.
மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளை திருக்குடைகள் பிடித்தபடி வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். ஆலவட்டங்கள் வீசியபடி சுவாமியையும் தாயார்களையும் பிரகாரங்கள் வழியாக அழைத்து வந்தனர். இதையடுத்து ஆழ்வார் சுற்றுப்பிரகாரத்தில் உள்ள ஸ்ரீ தாதா தேசிகன் சன்னதி முன்பு தெய்வங்கள் எழுந்தருளியதும் உற்சவர்கள் அணிந்திருந்த ரோஜா மாலைகள் எடுத்து செல்லப்பட்டு ஸ்ரீ தாத தேசிகனுக்கு அணிவித்து சடாரியால் மரியாதை செய்தனர். பிறகு பெருமாளுக்கும் தாயார்களுக்கும் தாததேசிகன் சன்னதியிலேயே சிறப்பு பூஜைகளை செய்தனர். தொடர்ந்து உற்சவர்களை ஊஞ்சலில் குலுவிருக்கச் செய்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். நாமக்கல்லில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோயில். இங்கு மூலவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் 18 அடி உயரம் கொண்டு எதிரே கோயில் கொண்டுள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை நித்தமும் சேவித்தபடி அருள்பாலித்து வருகிறார். கார்த்திகை மாத உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி பச்சை வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த அஞ்சனை மைந்தனுக்கு கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. பக்தர்கள் வெள்ளைக்காப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த ராமதூதனை பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாகிய ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை மாத சோமவாரத்தை முன்னிட்டு லட்ச தீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் பிரதான விளக்குகள் ஏற்றப்பட்டதும் ஏராளமான பக்தர்கள் சிவாலய வளாகத்தை சுற்றிலும் லட்ச அகல் தீபங்கள் ஏற்றி வைத்தனர். தெய்வ சன்னதிகள், நாயன்மார்கள் சன்னதிகள், கோபுரங்கள், பிரகாரங்கள் என அனைத்து பகுதிகளிலும் அகல் தீபங்கள் ஏற்றப்பட்டதும் சிவாலயமே தீப ஒளியில் மின்னியது. இதையடுத்து அம்பிகை சமேதராக உற்சவர் ஸ்ரீ சௌந்தரேஸ்வரரை நீலக்கரை வைத்த வெண்பட்டு கட்டி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் கிரீடமும் அணிவித்து அம்பிகைக்கு பச்சைப்பட்டு சேலையும் பலவித ஆபரணங்களுடன் பின்னலும் தந்து அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். கையில் செங்கோலுடன் காட்சி கொடுத்த சுவாமிக்கு பஞ்சவாத்தியங்கள், நாதஸ்வரங்கள், மேளதாளங்கள் முழங்க பலவித தீபாரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் செய்தனர். பிறகு ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாடியதும் ஆதித்தம்பதிகளுக்கு வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து உற்சவர்களை கோயிலின் வெளியே வையாளி சேவையோடு பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். பிறகு ரிஷப வாகனத்தின் மேல் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்ததும் வீதி உலா புறப்பட்டனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடுகூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோயிலில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து வீதி உலாவுடன் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் கலசத்தை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திரங்கள் ஓதியபடி நெய்யுடன் மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமத்தை வளர்த்தனர். இதனிடையே தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் பால், மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து குதிரை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு ஊர்வலம் சென்று வந்தனர். மீண்டும் கோயிலை அடைந்த சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்பதீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி திருஷ்டி கழித்தனர். தொடர்ந்து உற்சவரை ஆலயத்தின் உள் வளாகத்திற்குள் பிரவேசிக்கச் செய்து ஊஞ்சலில் அமர்த்தி நீராஜனம் சமர்ப்பித்தனர். பிறகு விசேஷ அலங்காரத்தில் அபயம் காட்டியபடி ஸ்ரீ லட்சுமி தாயாருடன் அருள்பாலித்த ஸ்ரீ நரசிம்ம மூர்த்திக்கு தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். கும்பகோணம் அருகே திருவிடை மருதூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாலிங்க சுவாமி ஆலயத்தில் இருக்கும் தேரடி விநாயகர், ஓரம்ப ஐயனார், பஞ்சரத தேர் மண்டபம், மாணிக்க நாச்சியார் சன்னதி ஆகியவற்றின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் விமர்சையாக நடத்தப்பட்டது. சிவாலயம் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் தாமரை பீடத்தின் மேல் பிரதான கலசத்தையும் மற்ற கலசங்களையும் பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. திருவாவடுதுறை ஆதீனம் முன்னிலையில் குண்டத்திற்கும் கலசங்களுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து சிவாலயத்தில் இருக்கும் புதுப்பிக்கப்பட்ட சன்னதிகளின் விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
சிவகங்கை மாவட்டம் மேலமானியங்குடி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வீரமாகாளியம்மன் கோயிலில் ஹோமம் வளர்த்து மூலவருக்கு நவகலசாபிஷேகம் நடத்தப்பட்டது. கோயில் கருவறையில் 8 திருக்கரங்கள் கொண்டு அருள்பாலித்து வருகிறார் அருள்மிகு வீரமாகாளியம்மன். ஆலய வளாகத்தில் பிரம்மாண்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். பிறகு தாமரை பீடத்தின் மேல் பிரதிஷ்டை செய்திருந்த கலசங்களுக்கும் குண்டத்திற்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு அருள்மிகு வீரமாகாளியம்மனுக்கு நவகலச அபிஷேகத்தை நடத்தி தீபம் காட்டப்பட்டது. பின்னர் அம்பிகைக்கு நீலப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் கண்மலர்கள் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த தேவிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டி அனைவருக்கும் அபிஷேகப்பால் பிரசாதமாக வழங்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் உள்ள அருள்மிகு சுரும்பார் குழலி உடனாகிய ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். சிறிய குன்றாக அமைந்துள்ள ஐயர்மலையில் உள்ள சிவாலயம் 1300 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்ததாகும். இது கடல் மட்டத்திலிருந்து 1178 அடி உயரத்தில் 1017 படிக்கட்டுகளை கொண்டு மலை உச்சியின் மேல் அமைய பெற்றுள்ளது. இப்பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவாலயமாக விளங்கும் இங்கு கார்த்திகை மாத பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவாலயத்திற்கு வருகை தந்து திருப்படிகளில் தேங்காய் பழம் நிவேதித்து பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர். தொடர்ந்து படிகள் வழியாக சிவாலயத்திற்கு சென்று ஈசனையும் தரிசிக்கின்றனர். வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் கோயிலுக்கு காணிக்கையாக தங்கள் விளைநிலங்களில் விளைந்த பயிர்களை மலையை சுற்றி தூவியும் சுவாமிக்கு நிவேதித்தும் வழிபடுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் கோயிலில் 59ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மனுக்கு பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக ஸ்ரீ ஐயப்பன் கோயிலில் பால்குடங்களை வைத்து பூஜைகள் செய்ததும் விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சென்று அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் கோயிலை அடைந்தனர். அங்கு மூலவர் சன்னதி முன்பு பால்குடங்களை சமர்ப்பித்ததும் அருள்மிகு மாரியம்மன் மூலமூர்த்தி சிரசு மற்றும் சுயம்புவிற்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. சேலம் பொன்னம்மாப்பேட்டையில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரிக்கு விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடைபெற்றன. கோயில் கருவறையில் நின்ற திருமேனியுடன் அருளும் மூலவர் அருள்மிகு சௌடேஸ்வரி அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி பச்சை பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் காதணிகளோடு மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவரையும் சிறப்பு அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி புன்னகை தவழும் திருமுகத்தோடு அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ சௌடேஸ்வரிக்கு பலவித ஆரத்திகள் காண்பித்தனர். தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. ஓதுவார் மூர்த்திகள் மற்றும் பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடி வழிபட நிறைவாக அம்பிகைக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. விருதுநகரில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. கோயில் மூலஸ்தானத்தின் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளையும் எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள், உற்சவர் பெருமாள் மற்றும் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கும் பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அலங்கார பிரியனை அழகாக அலங்கரித்து நட்சத்திர தீபம் காண்பித்தனர். அபயம் மற்றும் வரதம் காட்டியபடி விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கும் ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமியையும் தாயாரையும் தரிசித்து பக்தி பாடல்கள் பாடி வழிபட்டனர். திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயிலில் யாகம் வளர்த்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. கோயில் வளாகத்தில் அமைந்திருக்கும் நட்சத்திர வடிவ குண்டத்தில் அக்னி வார்த்து வஸ்திரங்கள், வரமிளகாய், மூலிகைப் பொருட்கள் ஆகியவற்றை சேர்ப்பித்தனர். கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து ஆரத்திகள் காட்டியதும் காமதேனு வாகனத்தின் மேல் உற்சவரை வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. கோயில் மூலவரான அருள்மிகு பத்ரகாளியம்மன் சிம்மவாகினியாக வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருளினார். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை பக்தர்கள் சுமந்தபடி பின்தொடர உற்சவர் அம்மனை மங்கள வாத்தியங்களோடு கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். நிறைவாக பூஜிக்கப்பட்ட கலசங்கள் மூலவர் சன்னதியில் சேர்ப்பிக்கப்பட்டன.
தேனி பகுதியில் இருக்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் பாலாலய பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. ராஜகோபுரம், மூலவர் சன்னதி விமானங்கள் வரையப்பட்ட பலகைகளையும் கலசங்களையும் வைத்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீரை பலகைகள் மீது ஊற்றி பஞ்சதீப ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து பாலாலய பலகைகளை சுமந்து கொண்டு பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி வலம் வந்து சிவாலய வளாகத்தில் கொடிமரம் முன்பு அர்ச்சகர்கள், உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் பாலாலய பலகைகளை சுமந்தபடி இருக்க ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பலகையை மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்தனர். ராமநாதபுரத்தில் உள்ள அருள்மிகு சௌபாகிய நாயகி உடனமர் ஸ்ரீ ஆதி ரத்னேஸ்வரர் ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீதர்ம சாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு 36ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை வைபவமாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் புலிவாகனத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை சர்வலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து ஸ்ரீ ஐயப்ப சுவாமி சன்னதி முன்பு வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். ஸ்ரீ ஹரிஹரசுதன் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர அர்ச்சகர் மந்திரங்கள் ஓத பூஜைகள் துவக்கப்பட்டன. சங்கல்பம் செய்து கொண்டதும் முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். பிறகு திருநாமங்கள் கூறி பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு உதிரிப்பூக்கள், குங்குமம் ஆகியவற்றால் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கார்த்திகை பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற கஜவாகன சேவையும் சர்வபூபால வாகன சேவையும். கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலய கார்த்திகை ஹோம பூஜைகள் சிறப்பாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் புறப்பாடு. உபயநாச்சியார்களுடன் அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ நரசிம்ம சுவாமி. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில் கார்த்திகை தீபத் திருவிழா ஸ்ரீ துர்க்கையம்மன் உற்சவத்துடன் துவக்கம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.